எல்லாருக்கும் வணக்கம். எஸ், அருண் ராஜா சொன்ன மாதிரி தேங்க்ஸ் கிவிங்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். வந்த மீடியா ஃப்ரெண்ட்ஸ், சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப 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 நன்றி. பிகாஸ் இப்போது ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பாசிட்டிவான ரிவ்யூஸ் கிடைக்கிறதே கஷ்டம். அது வந்து ஒரு ஆல் ஓவர் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஐ திங்க் நட்புன்னு என்ன தெரியுமான்னு கேட்டால் ரொம்ப நல்ல படமாக கெட்டிங் சூப்பர் ரிப்போர்ட்ஸ், யாரை கால் பண்ணாலும் ரொம்ப நல்ல படம்னு சொன்னாங்க, ரிவ்யூஸ் நல்லா இருக்காங்க. ஓகே ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவ் மட்டும் இந்த படத்தை பற்றி இன்ன வரைக்கும் கேட்டிருக்கு. ஸோ அது ரொம்ப ஆஸ் அ ஹீரோயின் ஆஃப் த மூவி ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட், லவ். அண்ட் எஸ், இப்போ நம்ம ப்ரொடியூசர் பற்றி சொல்லணும், லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக தான் வருவேன்னு சொன்ன மாதிரி தான். யூனோ நட்புன்னு என்ன தெரியுமா, May 7th ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஐ திங்க் ஐ எம் கெட்டிங் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒன்லி நட்புன்னு என்ன தெரியுமா ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். லைக் இங்கே போஸ்டர் பார்த்தாங்க, இல்லைனா லைக் தட் இஸ் ஹவு வி ஹாவ் டு ப்ரொமோட் அ மூவி. இஸ் அ குட் எக்ஸாம்பிள். இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஹவு டு ரிலீஸ் அ மூவி, ஹவு டு ப்ரொமோட் அ மூவி. அவ்வளோ பெரிய பிஆர் ஒர்க் பண்ணாங்க. அண்ட் congratulations to the whole team who is behind the PR team. சூப்பர்பாக இருந்துச்சு. அண்ட் இப்போ நம்ம டீம் லைக் டிரெக்டர், ஹீரோஸ், க்ரூ எல்லாருமே இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ், நாங்கள் 2016 இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோம். 2019 வந்திருக்கு. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இதுக்கு முன்னாடியும் வந்திருக்கு. ஆடியோ லான்ச் இல்லைனா ப்ரொமோஷன்ஸ் நிறைய போயிட்டுருக்கு. பட் ஒரு ஆஃப்டர் ஆல் தீஸ் டிஃபிகல்ட்டிஸ் ஒரு வின்னராக இங்கே நிற்கும்போது கஷ்டங்கள். இப்போ நிறைய சீன்ஸ் பார்க்கும்போது ஐயோ இதுக்கு பிஹைண்ட் ஸ்க்ரீனில் இப்படி நாங்கள் உழைச்சிருக்கோம், ஐயோ அந்த பாட்டு டான்ஸ் ஆடும்போது நாங்கள் 2 மணி 3 மணி அந்த மாதிரி எல்லாம் ஆடி இருக்கோம். நிறைய கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் தியேட்டரில் போய் அப்ளோஸோட ஆடியன்ஸ் கூட பார்க்கும்போது வேறு லெவல் சந்தோஷம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சிவா ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் கேரக்டர். அண்ட் நான் இந்த படம் ஸ்கிரிப்ட் கேட்கும்போதே ஒன்று சொல்லியிருக்கு, அவங்க 3 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி கரெக்டாக வந்துச்சுன்னு இந்த படம் சக்ஸஸ் தான். ஐ திங்க் யூ ஹாவ், இப்போ நீங்கள் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், அவங்க 3 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி எல்லாமே கரெக்டாக ஒர்க்காக இருக்குது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அந்த பிளெண்டிங், அது கரெக்டாக, அந்த பாண்டிங் கரெக்டாக ஆச்சு. இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும் எனக்கு நம்பிக்கை இருந்தது. அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அண்ட் ஐ எம் ஆல்சோ ஒரு அதுக்கு பேலன்ஸ்டாக எனக்கும் கரெக்டான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் கேரக்டர். பிகாஸ் நானும் சேதுபதி நடிக்கும்போது எனக்கு ஐயோ ஐ வில் ஒன்லி கெட் அம்மா கேரக்டராக தான் வருவாங்களான்னு நான் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சிவா அண்ட் ரவி சார் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, கேன் யூ டூ இட். ஸோ ஆஃப்டர் அவங்க ரொம்ப சிவா இஸ் லைக் ரொம்ப சூப்பர் நரேட்டர். டிரெக்டர்னு ஏற்கனவே அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்கேன். பட் ஆஸ் நரேட்டர் ஹீஸ் சூப்பர். அவங்களே நடிச்சு இப்போ நான் கூட சில சீனில் கொஞ்சம் ஓவராக நடிக்கும்போது ரம்யா இவ்வளோ ஓவராக நடிக்க வேண்டாம், நெக்ஸ்ட் படத்தில் வச்சுக்கலாம், இப்போ எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் போகுது, அந்த மாதிரி ஹீ இஸ் வெரி ஷோர். கரெக்டாக குறையவும் வேண்டாம் கூடவும் வேண்டாம், பேலன்ஸ்டாக நம்மளை நடிக்க வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கேப்பபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் மியூசிக் டைரக்டர் தரன், அவங்களும் எனக்கு ஐ ஆல்சோ ஒரு பாட்டு நானும் பாடியிருக்கேன் வித் மிர்ச்சி விஜய், அவங்க கூட ஒரு பாட்டு பாடியிருக்கு. அண்ட் கேரம் பாட் சாங், ஐ திங்க் இந்த ஹோல் மூவியில் அது விஷுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு ரொம்ப செம்மையாக வந்திருக்கு. அண்ட் இட்ஸ் ஆல் எல்லாமே கரெக்டாக பிளெண்டாக இருக்குது. அண்ட் அமேசிங் ஆல்பம். Actually I don't know how to express in my words. Superb and amazing album. And our congratulations Nirmal, superb job. And Niveda, avangalukkum first movie, and adukapram we did a movie called Satya also. Thank you so much for giving me beautiful costumes. And Madhav, avangalum an integral part of the movie, artwork adu romba integral part of the movie. And I'm so happy இந்த சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டீமோடு இந்த மேடையில் ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆல் தி பெஸ்ட். இன்னும் நிறைய வெற்றிகளுக்காக தேங்க்ஸ் கிவிங்காக இங்கே நம்ம எல்லோரும் ஒத்து சேரணும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வணக்கம். இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட் வந்து ஃபஸ்ட்டு அதான் சொல்லும்போது அண்ணன் சக்ஸஸ் மீட் என்னதும் போட்டுற போகிறாங்கண்ணே அப்படின்னு அதுவே லைட்டாக ஒரு பயம் இருந்தது. ஆனால் தேங்க்ஸ் கிவிங் மீட் ரொம்ப ப்ராப்பரான ஒரு வார்த்தை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் படம் வெளியில் வந்ததே எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு வெற்றின்னு நினைக்கிறேன். ஏன்னா 2016 ஆரம்பிக்கும்போது ஆக்சுவலாக ஆடியோ லான்ச்லேயே நான் சொல்லியிருந்தேன், இது திரும்பி இந்த சான்ஸ் கிடைக்குமான்னு தெரில, அதனால் இப்போயே நான் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த மேடை திரும்ப இதோட எண்டில் இன்னொரு வாட்டி கிடச்சது ஒரு மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஃபர்ஸ்ட்டு நன்றி ஆக்சுவலாக ப்ரொடியூசருக்கு தான் சொல்லணும். ஏன்னா
ஒரு சொந்த புள்ளைக்கே நம்ம வந்து சொத்தெல்லாம் எந்த அளவுக்கு பார்த்து பிரித்து வைக்கணும் அப்படின்னு இருக்கிற ஒரு ஒரு காலத்தில் வந்து யார் என்னன்னே தெரியாமல் கோடிக்கணக்கில் காசை போட்டு படம் எடுக்கிறதுன்றது ஒரு பெரிய ஒரு வேலை. எத்தனை பேர் அதை பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. ஸோ அந்த ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு அந்த வார்த்தையில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப பெரியவங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ரவி சார். அண்ட் அதுக்கு அடுத்ததாக சிவா அண்ணன். ஆனால் நான் என்னை ஹீரோ நம்புறதை விட என்னை முழுக்க என்னை விட அதிகமாக நம்பினவர் அவர் தான். இந்த படம் எவ்வளோ தூரம் போனாலும் கண்டிப்பாக நம்ம தான் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு ஆரம்பித்தது தான். அந்த நம்பிக்கை தான் அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி. அண்ட் ப்ரெஷ் ஷோ நம்ம எல்லாருமே சேர்ந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு நியூட்ரலான ஒரு மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே இருந்தோம். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் எல்லாருமே கைத்தட்டி சந்தோஷமாக பார்த்தது அங்கேயே ஒரு ஓகே, ஒரு வேலையை கரெக்டாக செஞ்சுருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தி அங்கேயே இருந்துச்சு. ஸோ அதை நீங்கள் நல்லா இருக்குது அப்படின்ற அந்த வார்த்தையை இன்னும் கொஞ்சம் தூரம் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்ததுக்கு ப்ரெஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு சின்ன படம் இப்படி ஒன்று ஆரம்பித்து ஒன்று வரும்போது மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்க்கறது எங்களால் ஓரளவுக்கு தான் முடியும். எங்களுக்கும் மக்களுக்கு ஒரு கனெக்ஷன் ஆப்வியஸாக நடுவில் இருக்கிறது நீங்கள் தான். ஸோ அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. அண்ட் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, பேசிக்காக ஒரு கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க. இந்த சினிமா சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே கூட ஒரு படம் ஒன்று எடுத்துப்பார் அப்படின்றதையும் ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ட்ராவல் இருக்குது. சாதாரணமாக ஒரு படம் எடுத்து அதை ப்ராக்ரஸ் பண்ணி வரதுன்றது, ஏன்னா டெலிவிஷனில் இந்த வரைக்கும் அது இந்த ஸ்ட்ரகிள் அவ்வளோ நம்ம மாதம் மாதம் வேலை செஞ்சிட்ருப்போம், காசு ஒரு சைடு வந்துகிட்டு இருக்கும். ஸோ எல்லாமே விட்டுட்டு அடுத்து இதான் நம்ம வேலை அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அந்த ப்ராசஸ் வந்து எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் எல்லாருமே அண்டர் லேர்னிங் ப்ராசஸில் தான் இருக்கும். அண்ட் கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட இருந்த நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு பாயிண்டில் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹோப் கம்மியாகி அப்படியே ஒரு மாதிரி டிசால்வ் ஆகிட்டே இருந்த டைமில் திடீர்னு படம் வந்தது ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷம். அதுக்கு காரணமாக இருந்தவங்க, ரிலீஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஃபுல்லாமே ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டால் தான் எல்லாருமே ஒரு மாதிரி இந்த பேசிக் சர்வைவல் எல்லாமே அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் டீமில் இருந்த எல்லாருக்குமே தெரில எவ்வளோ தூரம் தேங்க்ஸ் சொல்கிறது அப்படின்னு தெரில. ஏன்னா சொன்ன மாதிரி நிர்மல் அண்ணன் அண்டு சந்துரு அண்ணன் எல்லாருமே டேட் ஒவ்வொரு வாட்டியும் அவங்க மாற்றுவாங்க. இந்த டேட் அப்படின்னு மாறும்போது அது ஒரு சாதாரண வேலை தான். ஆனால் அந்த டேட் மாற்றும்போது டீமில் இருக்கிற எல்லாருக்குமே அது எவ்வளோ பெரிய ஒரு பெயினாக இருக்கும் அப்படின்றது நிச்சயமாக ஒவ்வொரு டைமும் அதை கோத்ரூ பண்ணும்போது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தையுமே தாண்டி இன்னைக்கு வரைக்குமே நைட் வரைக்கும் அந்த வேலையை செஞ்சு இப்போ வரைக்கும் முடிச்ச எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ஒரு சக்ஸஸ் கொடுத்த ஒரு டைரக்டர், அட் த சேம் டைம் ஒரு சக்ஸஸ் கொடுத்த ஒரு ப்ரொடக்ஷன் டீம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் வெறுமனா புதுசாக ஒரு டீமில் இருந்து இந்த ஸ்ட்ரகிள் வரைக்கும் கூட இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ப்ராக்ரஸில் கூட இருக்கிறதுனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த பசங்க எல்லாருமே கடைசி வரைக்கும் கூட இருந்து எல்லா வேலையுமே செஞ்சுருக்காங்க, லிட்ரலாக எல்லா வேலையுமே செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ப்ரெஸ் பீப்புள், ஆப்வியஸாக நீங்கள் இது நல்லா இருக்குது, ரொம்ப நல்ல படம், குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருமே போய் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் மனசார எழுதியிருக்கீங்கன்னு நம்புகிறேன். அந்த வார்த்தையை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த அடுத்து எந்த வேலை இது சம்மந்தப்பட்ட யார் செஞ்சாலுமே இந்த நம்பிக்கையோடு மட்டுமே தான் செய்வோம். அந்த வேலை நல்லா இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அதே மாதிரி மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேருங்க. நல்லா இல்லைன்னா எங்ககிட்டே சொல்லுங்கள், கண்டிப்பாக என்றைக்குனாலுமே திருத்திப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து ஆக்சுவலாக இது ஒரு ஆட் டைம் 12 o'clock. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இப்படி உட்கார வச்சு ரொம்ப நேரம் நன்றின்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து எனக்கே அங்கே உட்காந்து பார்க்குற எனக்கே எவ்வளோ தூக்கம் வருதுன்றது பார்த்தேன். ஆனால் இந்த நன்றியை இவங்க எல்லாரும் சொல்கிறத விட இதை பணம் போட்டு ஒரு படம் எடுக்காமல் நான் சொல்கிறது தான் சரியான நன்றின்னு பார்க்குறேன். இவங்க எல்லாரும் இவங்களோட உழைப்பை ரொம்ப பிரமாதமாக போட்டு இந்த படைப்பை ரொம்ப அதிகமாக ரொம்ப கச்சிதமாக கொண்டு வந்த இந்த படத்தை முதல் நாள் தேட்டர் போடுறதுக்கு முன்னாடி நாள் நைட் என்ன நடந்ததுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். மேபி என் குழுவுக்கு தெரியும், அவ்வளோதான். இந்த படம் ரிலீஸ் பண்ணிடவே முடியாதுன்னு சொன்ன சேலஞ்சஸ் ஜாஸ்தி. பண்ணிடவே முடியாது, நடக்கவும் நடக்காது. இது அதிகபட்சமாக இது நடந்துரும்னு எனக்குள்ள நம்பின என்னுடைய முதல் இருக்கிற ஒரே ஆள், முதலும் கடைசியுமா ஒரே ஆள் நம்பின ஒரே ஆள் எங்கள் அம்மா. ஸோ இது அன்ரிட்டன் தியரி. ஒரு
ஒரு ஒரு தாயோடைய நம்பிக்கை என்றைக்கும் வீண் போகாதுன்றத இந்த படம் ரிலீஸ் வந்து எனக்கு அவங்க மேலே வச்சுருந்த நம்பிக்கை மட்டுமே ஒரே மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்தது. ஸோ எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா பல நாள் நான் அழுகாமல் நான் நிச்சயம் வந்துடுவேன்றதை அழுதுகிட்டே பார்த்தவங்க அவங்க. இந்த படமை ரிலீஸ் பண்ணிடுவேன்றதை பார்த்தவங்க அவங்க. ஸோ நான் என்னுடைய முதல் சக்ஸஸாக அந்த சக்ஸஸை பார்க்குறேன். என்னுடைய ரெண்டாவது சக்ஸஸ் இந்த ஷோ, ப்ரெஸ் ஷோ, எனக்கும் நிகில் சாருக்கும் வந்து ஒரு கான்ட்ரடிக்டரியான ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. இந்த ப்ரெஸ் ஷோ வந்து எந்த டைமில் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இவர் சொன்னார், ரொம்ப நாள் கழித்து வரீங்க, படம் ஓகேனா, ஏன்னா ப்ரெஸ் பீப்புள் ரொம்ப நடுநிலையாக எழுதிடுவாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ஷுவராக இருந்தீங்கன்னா மட்டும் ப்ரெஸ் ஷோ வந்து பிளான் பண்ணி போங்க, இல்லாட்டி அடுத்த நாள் பிளான் பண்ணுங்கள். இல்லைன்னா டைமிங் ரொம்ப முக்கியம், ஏன்னா ரைட் அப்ஸோட ரெக்குவயர்மெண்ட் ரொம்ப முக்கியம், உங்களுக்கு ப்ரெஸ்ஸோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது நான் முதல் நாள் என் இயக்குனர் மேலே என்ன நம்பிக்கை வச்சேனோ அதே நம்பிக்கை தான். அந்த படம் ஜனவரி 1, 2018 எனக்கு இந்த படத்தை முதல்ல போட்டு காமிச்சாங்க. மேபி 60% ஆஃப் ட்ராக்கில் அதை நான் முதல்ல அந்த படத்தை நான் அன்றைக்கி தான் பார்த்தேன். அன்னைக்கு நான் அன்னைக்கு பார்க்கும்போது 60% தான். அன்னைக்கு பார்க்கும்போது என்ன சந்தோஷம் இருந்ததோ அதே சந்தோஷத்தை நான் ஆஸ் அ ஃபர்ஸ்ட் பர்சனாக வெளியில இருந்து இந்த டீம் இல்லாமல் இவங்க இந்த படத்தை பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு இவனுங்களே சொல்லிக்கிறானுங்க. சரி, படத்தையும் போட்டு காட்ட மாட்டேங்கிறானுங்க. இல்லை சார், நான் உங்களுக்கு சரியான டைம் வரும், உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு அதை சிவா 2 தோல்விக்கு அப்புறம் ஒரு படம் நான் பார்க்குறேன். எனக்குள்ள ஒரு பல பயம் இருந்தது அன்னைக்கு அந்த படத்தை பார்க்கும்போது. ஒருவேளை இன்னைக்கு இந்த படம் பார்க்கும்போது நல்லா இல்லைன்னா திருப்பி நிறைய வேலைகள் இருக்குமே அப்படின்ற அந்த ஒரு பயத்தோடு போய் பார்க்கும்போது முழு திருப்தி. இந்த படத்தை நான் 60% ஆஃப் ஒர்க்கில் இருக்கும் போதே எனக்கு இந்த படத்தை இது ஒரு நிச்சயம், இந்த ஒரு தரமான படம்னு எனக்கு அன்னைக்கு காமிச்ச சிவாக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ப்ரெஸ் ஷோ சார், சும்மா ஏதோ எல்லாரும் ப்ரெஸ்ஸுக்கு தேங்க் பண்ணுறாங்க அந்த ஸ்டைலில் தேங்க் பண்ணுற அந்த முறையிலலாம் நான் ப்ரெஸ்ஸுக்கு தேங்க் பண்ணல. நலனும் நந்தினியும் வந்து ஒரு ரொம்ப சுமார் படம், ரொம்ப 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 ஆவரேஜான படம். என்னோட படம், 2வது படம். அந்த இயக்குனர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படமும் சரி, சுட்டக்கதையும் சரி. ஒரு ப்ரெஸ் நினச்சிருந்தா அந்த படத்தை அதாவது ரொம்ப அதிகபட்சம் பண்ண வேணாம், அந்த படம் நல்லா இல்லைன்னு எழுதியிருந்தாலே போதும். அது நல்லா இல்லை, ஆக்சுவலாக அது நல்லா இல்லைன்னு எழுதியிருந்தாலே போதும். ஆனால் ஒரு ப்ரொடியூசர் மேலே எவ்வளவு அக்கறை உங்களுக்கு இருந்திருந்தா ஒன்றும் பண்ணாமல் அதை அப்படியே விட்டீங்க. அந்த படம் எந்த ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் இல்லாமல் அந்த படம் டிராவல் ஆன விதமும் இந்த படம் நல்லா இருக்குன்னு நீங்கள் எழுதுனதில் ஒரு ஷோ கொடுத்துருந்த எல்லா தியேட்டரும் 9 ஷோ மாற்றினானுங்க. ப்ரெஸ்ஸோட ஒரிஜினல் வெற்றியாக நான் இதை பார்க்குறேன். இது வந்து நடிக்கிறவங்களுக்கு தெரியுமா இல்லை மற்றவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல சார். பணம் போட்டேன்னா அன்னைக்கு ஒவ்வொரு தியேட்டர்காரங்கள்ட்டையும் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஷோக்கு உங்கள் ரிவ்யூஸ் மட்டும்தான் காப்பாத்துச்சு. அதுவும் ஓவர் நைட்டில் அடிக்கிறீங்க. அது டிஜிட்டல் ரிவ்யூஸாக இருக்கட்டும், இல்லை அடுத்த நாள் வர டெய்லி ரிவ்யூஸாக இருக்கட்டும், இல்லை ஏதோ இருக்கட்டும். அது ஒன்று படம் எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு இந்த படம் போய் பார்க்கலான்னு எழுதுன ஒரு வார்த்தைக்கே அவ்வளோ ரெஸ்பான்ஸ் ரொம்ப 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 நல்லா கிடச்சிது. ஸோ இந்த தேங்க்ஸ் கிவிங் ப்ரெஸ் மீட்டை வந்து ரொம்ப டிட்டர்மைண்டாக ரொம்ப ஹானஸ்டாக சொல்லணும்னா, உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் எனக்கு செஞ்ச இந்த மிகப்பெரிய உதவிக்கு ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நிறைய அனுபவிச்சிருக்கேன். எனக்கு வந்து பேசிக்கலாக படம் பண்ணணுன்ற எந்த ரெக்குவயர்மெண்ட்டும் கிடையாது. என்னுடைய கிராஜுவேஷனும் வேறு, என்னுடைய வேலை பார்த்துட்டு இருந்த இடமும் வேறு. பேஷனேட்டடாக படம் எடுக்க வரும்போது பல பிரச்சனைகள் வரதான் செய்யும். அப்படி வரும்போது அந்த படம் எடுத்து அந்த படம் வந்து ஒரு தரமான படத்தை கொண்டு போய் சேர்க்கலைன்னா அந்த படம் வந்து டெஃபினட்டாக தோல்வி அடைய தான் போகுது. அது ஒரு படத்துக்கான தோல்வி. ஆனால் சினிமா போயிட்டு இருக்கிறதுல மானிட்டரி தோல்விகள்ன்றது வேற. இப்போ கூட இந்த படம் சில பேர் சொன்ன மாதிரி, ஹீரோ சில பேர் சொன்ன மாதிரி இந்த படம் சக்ஸஸ்ன்னு சொல்லிடாதீங்கண்ணே. இந்த படத்தோடைய பெரிய சக்ஸஸ் என்னன்னு தெரியுங்களா? இந்த படத்தை பார்த்த யாருமே நல்லா இல்லைன்னு சொல்லாமல் இது வரைக்கும் எந்த வியாபாரமும் ஆகாமல் ஒரு சேட்டலைட் எஃப்எம்எஸ் எதுவும் இல்லாமல் தைரியமாக சக்ஸஸ்ஃபுல்லாக மக்களை பார்த்தும் உங்களை பார்த்தும் அந்த சந்தோஷம் மட்டுமே பெருசாக வெற்றின்னு நினைக்கிறேன். இதுதான் எனக்கு பெரிய சக்ஸஸ். பணம் நான் அடுத்த படத்துலையும் சம்பாரிச்சுப்பேன்.
என்னால் அதை அடுத்த படத்துலையும் முடியும். ஆனால் அடுத்த படமும் தோல்வி அடைகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே வியாபார நோக்கங்கள் வேற. ஒரு புது ஹீரோ தான் வேணும் அப்படின்னு படம் போட்டு எடுத்தால் எனக்கு என்ன படம் காமிக்கணுமோ அவங்க காமிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. நேற்று ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்கிறார், நீங்கள் அப்படி ஓஹோ ஆஹான்னு படம் மக்கள்லாம் ரசிக்கிறாங்க, ப்ரெஸ் எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஹீரோவை போட்டு படம் எடுத்துருக்கணும். நான் என் இயக்குனரை நம்பினேன், என் இயக்குனர் நம்புகிற ஹீரோவை நம்பினேன், அந்த கதையை நம்பினேன், படத்தை நம்பினேன், படம் நல்லா இருக்குன்னு உங்ககிட்டையும் மக்கள்கிட்டையும். இன்னொருத்தர் சொல்கிறாரு, இந்த மாதிரி தான் நிறையா படம் டாக்லேயே பெருசாக வந்துச்சுன்னா தேட்டர் பிடிச்சிடும். சார் நான் வந்த தேதி நிறையா பேர் இங்கே கூட நிறைய பேர் தேதி போட்டு மாற்ற ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ஒன்று ப்ரொடக்ஷன் தெரிஞ்சவங்களுக்கு உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது, உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது. கமெண்ட் யார் வேணாலும் சொல்லலாம். ப்ரொடியூசர் நாங்கள் இந்த படத்தை முதல்ல தேதி போட்ட நாள் ஜூலை 12, ஜூலை 20 நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். நான் தேதி போட்டு கூட்டு வரதுக்கு முன்னாடி நான் ஆடியோ லான்ச் பண்ண நாள் February 20. நான் அந்த தேதி போடுறதுக்குள்ள ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்ட்ரைக்குன்னு ஒன்று சொன்னாங்க. அது ஒரு 3 மாதம். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் இனிமேல் ஒரு 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 கவுன்சில் மூலியமா தான் டேட் வாங்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு 6 மாதம். இந்த படம் பல போராட்டங்கள். என்ன போராட்டங்கள், எனக்கு என்ன பிரச்சனைன்னு யாருக்காவது தெரியுமா? நான் ஃபைனான்ஸ் லாக்ல மாட்டினேன்னு ஒருத்தன் அவர் அந்த ப்ரொடியூசர் ஓடி போயிட்டாருன்னு ஒருத்தன். யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், என் கூட இருக்கிறவங்க என்னை நம்பிக்கிட்டு இருக்காங்களா இல்லையா, நினைச்சவங்களுக்கு நினைச்ச மாதிரி இந்த படத்தை போய் ஒழுங்கா சேர்க்கணும்ன்ற ஒரே நோக்கம் மட்டும்தான் எனக்கு இருக்கு. என்ன ஒருத்தன் கேட்டான், நீ முட்டாளா இப்படி ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த படம் வந்து இப்படி ப்ரொமோட் பண்ணதுனால தான் இந்த படம் 3 வருஷம் படம்னு யாருக்குமே தெரியல. இந்த பணம் போட்ட எனக்கு தெரியாதா ப்ரொமோஷன் போடுற 1 பைசா திரும்பி வராதுன்னு? இது லாஸ்ன்னு தெரிஞ்சு இந்த படத்தை பண்ணதுக்கு காரணம் இந்த படம் செத்துறக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான். பேஷன்னு சும்மா சொல்றது, டிராமாவா நடிக்கிறது இதெல்லாம் ஈஸி. எனக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும்ன்றது என் ஒருத்தனுக்கு மட்டுமே தெரிகிறத யார்கிட்டையும் சொல்லாம எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த படம் இன்னைக்கு உங்களை ஏதாச்சும் விதத்தில் சந்தோஷப்பட்டிருக்குன்னா அந்த இயக்குனரோட கஷ்டம் உடஞ்சிடக்கூடாது. ஏன்னா அந்த இயக்குனருக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், நீ ஒழுங்கா படத்தை மட்டும் எடு, நான் இந்த படத்தை எப்படியும் வெளில கொண்டு வரேன். இயக்குனருக்கே ஒரு நேரத்தில் என் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு. அதுக்கு காரணம் அவங்க ஒரு குழந்தை மாதிரி 10 பேர் ஈஸியா கன்ஃபியூஸ் பண்ணிடலாம். ஒரு ஆள் என்னை உறுதியா நம்பினானா ராஜு தான். உனக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா படம் எடுக்கிற என்ன மாதிரி தயாரிப்பாளருக்கு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பா தேவைப்படும். அந்த பையன் ஒவ்வொரு நாள் எனக்கு மெசேஜ் அனுப்புவான், ஜெயிச்சிடலாம் சார், நீங்க விடாதீங்க சார் அப்படின்னு. சார் இந்த படம் எனக்கு ஆக மொத்தமா லாஸ் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை சார். ஏன்னா இன்னும் 3 படம் எடுத்தாலும் தமிழ் சினிமாவில் நீங்க இந்த மாதிரி ஒரு மண்ணாங்கட்டியான பேஷன், புது இயக்குனர்களை வச்சு தான் எடுப்பேன், புது ஆட்களை தான் வச்சு எடுப்பேன்னா இங்க மோனோபோலி என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்து எடுக்கணும். 10 படத்துக்கு ஒரு படம் வந்து ஒரு சின்ன படம் ஜெயிச்சிடும். சின்ன படத்தை ஒரு லிஸ்டா எடுத்துக்கிட்டு நிறைய பேர் கதை சொல்ல வந்துடுறாங்க. சார் நீங்க சின்ன படத்தை ஜெயிச்ச ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடியும் பாருங்க, ஏதாவது ஒரு ஆள் கோலி சோடா எடுத்துக்கிட்டீங்கன்னா வேல்ராஜ் இருப்பார். ஏதாவது ஒரு இந்த படம் வெளில கொண்டு வரதுக்கு ரவீந்தர் சந்திரசேகரனுக்கே ஒரு வேல்யூ இல்லை சார். என்ன பொறுத்த வரைக்கும் ஷார்ட் பிலிம் ஸ்கிரீனிங் பண்ற மாதிரி ஒரு பெரிய பிலிமை இன்னும் மச் பெட்டர் தியேட்டர்ஸ்ல ஸ்கிரீன் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான். நான் உறுதியா நம்புறேன், ஒரு நாள் தோத்து 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 ஒரு நாள் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ப்ரொடியூசரா வருவேன். அதுக்கு உறுதியான தோல்வியை நிரந்தரமா அடிக்கணுன்ற ஒரு தைரியம் என் மனசுக்குள்ள நிறைய இருக்கு. பிரஸ் சப்போர்ட் எனக்கு இந்த படத்துல கிடைக்க, ஒரு தரமான படத்தை கொண்டு போய் சேர்க்கும் போது நீங்க பண்ற இந்த சப்போர்ட் இது ஒண்ணு போதும், அது மோட்டிவேட் பண்ணும். சார் அவ்வளோ ஈஸியாலாம் படம் வந்துடாது சார். ஒரு சின்ன படம்லாம் அவ்வளோ ஈஸியாலாம் வந்துடாது. நான் May 17 டேட் போடுறேன், அதுக்கப்புறம் 2 பிராண்ட் டேட் போடுது. இப்போ பேக் அடிச்சா இந்த ப்ரொடியூசருக்கு கெப்பாசிட்டி இல்லைன்றானுங்க. என்ன பண்றது? இப்போ நான் எடுத்தா இவங்களே என்ன துப்பிடுவாங்களோன்றது யோசிக்கிறதா இல்லை என்ன யோசிக்கிறது? ஒரே ஒரு விஷயம் தான் டிசைட் பண்ணேன். எங்க அம்மா அப்பா கிட்ட ஒண்ணு கேட்டேன், இந்த தேதியில மிகப்பெரிய 2 பிராண்டோட 2 படம் வருது, என்ன பண்றதுன்னு தெரியாது. முழுக்க படைப்பையும் படத்தையும் மட்டுமே நம்புவோம், வேற எதையும் நம்ப தேவையில்லை. அதை மட்டும் நம்பினேன். அதுக்கான ரெஸ்பான்ஸ் நீங்க பிரஸ் ஷோல நீங்க எனக்கு காமிச்சது தான். அதுக்கப்புறம் கிடைக்கிற தியேட்டர் தான்.
என்னால் அவ்வளோதான் சார் பண்ண முடியும், என்னால் அதுக்கு மேலே பண்ண முடியாது. இந்த படத்துக்கு ரொம்ப ஹானஸ்டாக தான் இருக்க முடியுமே தவிர அதுக்கு மீறி மேஜிக் பண்ணுறதுலாம் முடியாது. எனக்கு நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேனே, யாரையாச்சும் ஒருத்தரை குறை சொல்கிறேன்னா, அவங்க தப்பு பண்ணாங்க, இவங்க தப்பு பண்ணாங்க, அவங்க தப்பு பண்ணாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், மறுபடியும் நான் ஒரு படம் எடுத்தாலும் இங்கே இருக்க சிஸ்டம்க்கு நான் மறுபடியும் தோற்றுருவேன். ஏன் என் எண்ணத்தில் நான் ஹீரோன்னு ஒரு ஆளை உள்ளே வைக்கணும். என்கிட்ட இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்லா இருக்குன்னு சொன்ன ஒருத்தர், நீங்கள் 1.5 சேட்டலைட்டில் இருக்கிற ஒருத்தர் வச்சுருந்தீங்கன்னா இந்த படம் இந்நேரம் 4.5 கலெக்ட் ஆகிருக்கும் சார். 3 படமாக ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாதா சார் இது? ஒரு ஹீரோ வேல்யூ இருக்கிற ஒரு சேட்டலைட் போட்டு ஒரு படம் எடுத்தால் இது ஆகும் தெரியாதா? இது எனக்கு தெரியாம தான் நான் இந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? முழுக்க முழுக்க ஒரே ஒரு எண்ணம் சார், பேஷனாக ஃபிலிம் எடுக்க வரும்போது ஒரு நல்ல கண்டென்ட்டை கொண்டு போய் ரீச் பண்ணும்போது கண்டென்ட் சரியில்லைன்னா ஃப்ளாப் ஆக தான் செய்யும். அதை வி ஹாவ் டு அட்மிட். ஒரு உறுதியான தோல்வியை ஒத்துக்காதவன் நிரந்தர வெற்றியை தொடவே முடியாது. என்னுடைய முதல் 2 படம் என் படைப்பின் நான் ஆஸ் அ ப்ரொடியூசராக ஜெயிச்சிட்டா 3 படத்துலையும் என் வேலை தேட்டருக்கு கொண்டு வர்றது தான். என் வேலை தேட்டருக்கு கொண்டு வர்றது தான். அதில் படத்தை எந்த இடத்துலையும் எந்த ஒரு வேலையும் காம்ப்ரமைஸ் பண்ணி எதையுமே பண்ணலை. ப்ரொடக்ஷனாக சொன்ன பட்ஜெட்டில் பண்ணல. எந்தெந்த விஷயத்தை எவ்வளவு தெளிவாக செய்யணுமோ அவ்வளவு தெளிவாக செஞ்சு ஒரு படத்தை கொண்டு வந்து நேராக ரீச் பண்ணிட்டேன். நான் மற்றவங்க கிட்ட போய் இந்த கேம் ஆட முடியாது, வேணா நீங்க ஒரு படம் எடுத்து பாருங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நினைப்பு வந்தால் வச்சு பார் தெரியும். ஒரு படத்தை நமக்கு தெரியணும் இல்லை சார். எங்க அப்பா கேட்கிறாரு, உண்டால ஏன் இப்படி முடியுது, நீ போடுற பணம் உனக்கு வராதுன்னு தெரிஞ்சு எப்படி போட முடியுது? நான் பக்தியா உண்டியல்ல போடுற காசு மாதிரி பார்க்குறேன் சினிமாவை. எனக்கு அது திருப்பி கொடுக்கும், உறுதியா பார்க்குறேன். ஏன்னா நான் இன்னைக்கு இந்த டைரக்டருக்கு இவ்வளவு ப்ரொமோட் பண்ணா போதும், இவ்வளவு இது பண்ணா போதும்னு சொன்னா இந்த படம் செத்துருன்னு எனக்கே தெரியும். இன்னைக்கு இந்த படம் ஒன்று வந்திருக்குன்னு எல்லா மீடியம் சார், திஸ் இஸ் த ரைட் டைம் தட் ஐ கேன் தேங்க். டெலிவிஷன் ப்ரொமோஷன் அண்ட் எஃப்எம் ப்ரொமோஷன் தமனா கிரீன், ஆப்பிள் கிரீன் மீடியா தமனா, அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் ஐ மீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓடிங்ஸு, இந்த பிராண்டிங்கு, இதில் வந்து மிஸ்டர் சூசை அண்ட் செந்தில், இந்த மாதிரி இந்த ஒரு சக்ஸஸ்ன்றதுக்கு பின்னாடி இத்தனை பேர் ஒர்க் பண்ணாங்க. ஏகப்பட்ட பேர் இதோடைய சக்ஸஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த படத்தை ஸ்க்ரீனிங்க்கு கொண்டு வர்றதுக்கு. ஸோ நேச்சுரலி இந்த படம் எனக்கு ஒரு பெஞ்ச் மார்க் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு இந்த படத்தை நிறைய ஸ்க்ரீன்ஸ் வேணும், நிறைய தியேட்டர்ஸ் வேணும், நிறைய அது வேணும்னு கேட்கல. படம் நல்லா இருக்கிறவங்களுக்கு அதை வந்து பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஷோ டைம் வேணும். அந்த ஷோ டைம் காலையில் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது மொத்தம் 11 மார்னிங் ஷோ எனக்கு கொடுக்குறாங்க. நான் ஹீரோ சார் வச்சு படம் எடுக்கிறேன். 11 மார்னிங் ஷோவில் நான் வந்து சக்ஸஸை காமிக்க, நான் கண்டென்ட் நம்பி படம் எடுக்கிறேன். ஒரு ஈவினிங் 7 o'clock ஷோவை 7 நாள் வச்சு பாருங்க, இந்த படம் ஓடலைன்னா நான் கேட்குறேன். ஆடியன்ஸே வரமாட்டிக்கிறாங்கன்றாங்க. ஆடியன்ஸே வரமாட்டிக்கிறாங்கன்னு எனக்கு சொல்லும் போது எனக்கு என்னன்னா, அந்த தேட்டருக்குள்ள ஃபுல்லாக இருக்கிறத பார்க்குறேன். இப்போ நான் யாரையும் குறை சொல்லவும் விரும்பலை. நான் அந்த மோனோபோலி ட்ரேடுக்குள்ளே போகிறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை. ஒரு படம் ஜெயிக்கணும்னா இங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, ஈஸியாலாம் ஜெயிச்சிடாது. அது என்னை விட அதிகமாக பார்த்து 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 பயிற்சி உள்ள ஆட்கள் நீங்கள். இந்த படத்தும் இந்த சக்ஸஸ் மீட்டுக்கும் ஒரே ஒரு காரணம் என்னன்னா, நான் நிக்கில் கிட்ட நேற்று நைட்டு பயங்கரமாக சண்டை போட்டேன் சார். எனக்கு இந்த படத்தை பார்ட்டி இந்த ஒரு தோத்த படத்தை கொண்டாடுற விதம் அந்த மாதிரி ஸ்டைல்லாம் கிடையாது சார். ரொம்ப நியாயமாக இந்த படம் இன்னைக்கு தேதியில் இந்த படம் இவ்வளவு நேரம் தியேட்டர்ஸில் ஓடுறதுக்கு ஒரே காரணமே பிரஸ் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. அதுக்கு ஒரு மிக மிக மிகப்பெரிய தேங்க்ஸ் மனசார சொல்லணும்னு ஆசை, சந்தோஷமாக சொல்லணும்னு ஆசை. அதுக்கு தான் ஐ மீன் லைக் உங்கள் டைமை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஐ சின்சியர்லி தேங்க் எவ்ரி ஒன் அண்ட் இன்க்ளூடிங் மை டீம் தட் பீங் வெரி சப்போர்ட். நிச்சயம் உங்களை நெக்ஸ்ட் ஒரு படத்தில் முடிஞ்சால் மானிட்டரி லாபத்தோட ஒரு சக்ஸஸ் மீட்டில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். தேங்க்யூ. மீட் இது தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் நன்றி தவிர வேறு இன்னும் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஆக்சுவலாக ஊர்லேருந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து படம் சூப்பராக இருக்காமே அப்படின்னு சொல்கிறாங்க. படம் பார்த்துட்டியா அப்படின்னு கேட்டால் இல்லை வேறு என்ன பார்த்தீங்க, ரிவ்யூ பார்த்தோம். ஸோ படம் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் ரிவ்யூ தான் எல்லாருமே பார்த்துருக்காங்க, நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு பெரிய நன்றி. இந்த படம் வந்து ஒரு 2016 அப்போ பூஜை போட்டு அப்போ ஸ்டார்ட் பண்ணி
ரொம்ப வருஷம், அதாவது 35 டேஸ் தான் ஷூட்டிங். ஆனால் வந்து தவிர்க்க முடியாத காரணங்களால் ரொம்ப லேட் ஆச்சு. எங்களுக்கே வந்து எங்கள் படத்தை வந்து ஒரு காமெடி படம் எடுத்துகிட்டு படம் போட்டு நாங்கள் படத்தோடய சேர்ந்து எல்லா டைலாகுமே எல்லாரோட டைலாகுமே மனப்பாடம் பண்ணி பேசி பேசி பார்த்து பழகிடுச்சு எங்களுக்கு. எது காமெடினே தெரில எங்களுக்கு. ஸோ அப்படி ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக ஒரு கட்டத்துக்கு மேலே சரி ஓகே இதுக்கு மேலே ரிலீஸ் ஆகாது போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் இப்படி ஒரு கிராண்ட் ரிலீஸ் கொடுத்த எங்களோட ப்ரொடியூசர் சாருக்கும் லிப்ரா நிறுவனத்துக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு படம் ஃபுல்லாக வந்து ஒருத்தர் ஒரு புது முகம் வந்து இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து அவருக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படிப்பட்ட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எனக்கு கொடுத்ததுக்கு சிவானனுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இப்படி ஒரு ப்ராமினெண்ட்டான ரோல் வந்து ஒரு படத்தில் பண்ணுறோன்னா அந்த படத்தோட ஹீரோ வந்து நம்மளுக்கு ஒத்துக்கணும். ஏன்னா நிறையா ஹீரோஸ் கிட்ட கதை சொல்லும் பொழுது அந்த செகண்ட் ரோலையும் வந்து சேர்த்து நானே பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் எனக்கு அந்த ஸ்பேஸை கொடுத்து என்னையும் வந்து பெர்ஃபார்ம் பண்ண விட்டதுக்கு என்னோடய நண்பன் கவினுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அருண்ராஜ் அண்ணன். ஸோ அருண்ராஜ் அண்ணன் இந்த படம் மூலமாக தான் பழக்கம். ஸோ அவருக்கும் எனக்கும் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து ஒரு நட்பு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ மோர் தேன் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு அண்ணன் மாதிரி ஆகிட்டார். ஸோ அதில் வந்து ஒரு ரிவ்யூவர் எழுதியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி காமெடிங்கிற பேரில் வந்து குண்டா கருப்பா அந்த மாதிரி சொல்கிறதுலாம் தவிர்த்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒத்துக்கிறேன். ஆக்சுவலி நானும் வந்து அதை இது பண்ணியிருக்கணும். சாரின்னு தேங்க்ஸ் மீட்டில் ஒரு சாரி. ஓகே. அண்ட் ரம்யா நம்பீசன் மேம் அவங்க வந்து ஆக்சுவலி எங்கள் படத்துக்கு வந்து ஒரு பெரிய அட்ராக்ஷன். அவங்க இருக்கிறனால எங்களோட படத்துக்கு வந்து ஒரு லைட் கிடச்சிது. ஸோ எங்கள் கதையை கேட்டுக்கிட்டு உடனே ஒத்துக்கிட்டதுக்கு புதுசாக நடிக்கிறவங்களாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்த படம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்ட ரம்யா நம்பீசன் அவர்களுக்கு என்னோடய நன்றி. அண்ட் தரன் அண்ணா வந்து ஸோ நம்மளுடைய ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஒரு கம்போசிஷன் பண்ணி ஒரு பாட்டு வாங்குறதோ என்னென்ன கொட்டாயிலாம் வர்றீங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எங்களுக்கு கொடுத்தாரு. ஸோ அதனால் தரன் அண்ணனுக்கு என்னோடய நன்றி. அண்ட் நிர்மல்ண்ணே நம்ம என்ன வந்து எடுத்து கொடுத்தாலும் ஃபுல்லாக நம்ம அங்கங்கே யோசித்து புதுசாக ஒரு சீன் பண்ணி அங்கேயே ஏதோ ஸ்பின் பண்ணி அப்படிலாம் எடுத்துகிட்டு வருவாங்க சிவாண்ணே. ஸோ அதை கொண்டு வந்து எடிட்டர் டெஸ்கில் வைக்கும்போது அது ஒரு ஒர்க்காக பார்க்காம ஒரு கடமை மாதிரி பார்த்து எங்களுக்காக முடிச்சு கொடுத்த நிர்மல் அண்ணனுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. தேங்க்யூண்ணே. அண்ட் நிவேதா ஜோசப் அவர்கள் அவங்க தான் இதில் காஸ்டியூம்ஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டைட்டான பேண்ட் கொடுத்தாங்க, இருந்தாலும் பரவாயில்ல. தேங்க்யூ, அவங்களுக்கு என்னோட நன்றி. அண்ட் மாதவண்ணன் வந்து எனக்கு இதில் காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருக்காரு ஒரு பாட்டுக்கு. ஸோ அதில் ஒரு பேண்ட்டு அவர் தான் எனக்கு சூஸ் பண்ணி கொடுத்தாரு. எப்படி ஜம்ப் பண்ணணும்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்படி ஜம்ப் பண்ணி அவர் சொன்ன மாதிரி ஜம்ப் பண்ணி ஒரு பேண்ட் கிழிச்சிருக்கேன். அது நன்றி, ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லா அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த லிப்ரா ப்ரொடக்ஷனுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய தன்ராஜ், அலெக்ஸ், அப்புறம் வினோத் அண்ட் நிறைய பேர் இருக்கீங்க. அண்ட் ப்ரொடியூசர் சாரோட அம்மா அப்பா எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி. அண்ட் ப்ரெஸ் பீப்புள் நீங்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் எங்களை சப்போர்ட் பண்ணுவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு சக்ஸஸ் மீட்டில் நம்மளாம் சந்திக்கிறதுல. முதல்ல பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப நாள் கடந்து அது ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பேருங்களோட உழைப்பு இதில் இருக்குது. அதை வந்து எந்த குறையுமே வைக்காமல் ஆக்சுவலாக இப்போ ரிலீஸ் ஆக போகிறது எங்களுக்கு ரொம்ப டக்குன்னு ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம். அது வந்து இந்த லிப்ரா ப்ரொடியூசர் ரவீந்திரன் சார் அவரால் மட்டும்தான் முடியும்ன்றது இந்த படத்தில் நான் நம்பினேன். ஏன்னா அவருக்கு தெரியும், எங்கள் எல்லாருக்குமே இந்த ஹோல் டீமுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கோன்னு. இன்றைக்கி அதை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. அதை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கவினோ ரம்யா நம்பீசனோ ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. யங்ஸ்டர் மாதிரி நான் வந்து ஒரு மின்னலே டைமில் போய் பார்க்கும்போது ஒரு யங் கப்பிள் மாதவன் சாரும் ரீமாசன் பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது தேட்டரில் போய் பார்க்கும்போது. அந்த மாதிரி அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து அருண் காமராஜா பிரதரும் ராஜு பிரதரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த என்ன வெற்றின்னு சொல்லலாம் அப்படின்னா, நிறையா சீன்ஸ் நாங்கள் எதிர்பார்க்காத சில சீன்ஸ்க்கெலாம் வந்து ஆடியன்ஸாக பார்த்து தேட்டரில் கை தட்டுறாங்க. ஸோ அதை நினச்சி பார்க்கும்போது தான் ஓகே இந்த படம் நல்லா ஜெயிச்சிருக்கு, எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு. அதை வந்து அந்த கடைசியில் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை சிவா அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் நின்று கை தட்டிட்டு சிரிச்சிட்டு போகிறாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம் ஒரு டேரக்டருக்கு ஃபஸ்ட்டு படத்தில் அப்படி அமையறதுக்கு. ஸோ பிக் தேங்க்ஸ் டு த டிரெக்டர். ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த ஹோல் டீமோட மியூசிக் ஒர்க் பண்ணி அப்படியே இருந்தது. ரம்யா நம்பீசனும் அழகாக ஒரு பாடல் ஒன்று பாடியிருக்காங்க, கேரம் போர்ட் சாங் அப்படின்னு. அது 2 பேரும் ரொம்ப அழகாக ஆடி அந்த சாங் ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லாத்தையும் மீறி
இந்த முதல்ல இந்த ஹோல் டீமுக்கு தேங்க் பண்ணுறேன். காஸ்டியூம் டிசைனர், ஆர்ட் டைரக்டர், கேமராமேன் யுவா, அவரும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. சதீஷ் டான்ஸ் மாஸ்டர், எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் மீறி ராஜு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கடைசி 3-4 நாளாக வந்து படத்துக்கு நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஏகப்பட்ட கால்ஸ். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பெரிய சப்போர்ட் வந்து உங்கள் மூலியமாக தான். ஸோ இதை கண்டிப்பாக இந்த டீமாக நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. நன்றி. தேங்க்ஸ் கிவிங் மீட்டில் வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியா, சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்த்த எல்லாருக்குமே முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்களை மாதிரி ஒரு புது நடிகர்கள் இருக்கிற படங்களுக்கு பெருசாக ஆதரவு குறைவாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆதரவு குறைவாக இருக்கிற பட்சத்தில் உங்களோட சப்போர்ட்ஸ் தான், நீங்கள் எழுதுறதும் நீங்கள் பேசுகிறதும் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்து தான் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா இருக்குன்ற ஒரு நல்ல ஒரு டாக்கே க்ரியேட் பண்ணும். அது இப்போ க்ரியேட் ஆகிருக்குங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அவ்வளோ பிடிச்சி தான் எழுதியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே முதல் நன்றி. ரெண்டாவது நன்றி வந்து இந்த படத்துக்கு காரணமாக இருந்த ப்ரொடியூசர். இந்த படம் உருவாக காரணமாக இருந்தவர் அவர் தான். இப்படி ஒரு புது டைரக்டர் அப்படின்னு ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் புது டைரக்டர் அப்படின்னும் போது என்ன தான் வந்து புது டைரக்டராக இருந்தாலும் அதை நம்பி பணம் போடுறவங்க ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு புது டைரக்டரை நம்பி, புது டீமை நம்பி பணம் போட்டு இந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணதுக்கப்புறமா அதை கொண்டு வந்து தேட்டரில் சேர்த்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக தேங்க்ஸ் கிவிங் மீட் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருக்க ரவீந்தர் சந்திரசேகர் ப்ரொடியூசர், அவருக்கு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் அவரோட அப்பா அம்மா, அவரோட டீம் எல்லாருக்குமே நன்றி. மூணாவது எங்களோட டீம், நாங்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் க்ரூலேருந்து, டெக்னீஷியன் க்ரூலேருந்து, அசிஸ்டன்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் சினிமோட்டோகிராஃபர்ஸ், அசிஸ்டன்ட் செட்டில் ஒர்க் பண்ணவங்க, லைட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா இதில் வெயில்லையும் எடுத்திருக்கோம், புயல்லையும் எடுத்திருக்கோம், மழையிலையும் எடுத்திருக்கோம், நிறையா இழந்திருக்கோம் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள்னால. பட் அதிலெல்லாம் இருந்து மீண்டு வந்து ஒரு முழு படமாக வெளில நீங்கள்லாம் பார்க்குறதுக்கு தகுதியான ஒரு படமாக மாற்றி கொடுத்த ஒவ்வொரு டெக்னீஷியனுக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றி. எங்கள் இயக்குனர் சிவா அரவிந்த், நானும் அவரும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரே படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம், வேட்டை மன்னனில். நெல்சன் அண்ணன் அசிஸ்டண்ட் தான் 2 பேருமே. ஸோ நெல்சன் அண்ணனோட ஃப்ரெண்ட் அவர், நான் அவரோட அசிஸ்டண்ட். 2 பேருமே அந்த ஒர்க்கிங் அந்த ஸ்பாட்டில் ரொம்ப க்ளோஸாக பேசியிருக்கோம். என்னோடய ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்ஸ், நான் இதுக்கு முன்னாடி கதை சொல்ல போன இடங்களில் எல்லா இடத்துலையுமே என்னோடய கதை எல்லாமே நான் அவர் கூட தான் டிஸ்கஸ் பண்ணுவேன். இஸ் a வெரி குட் ரைட்டர். அந்த காமெடி சென்ஸ், அந்த அவரோட லைஃப்லேருந்து நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லுவார். அதுதான் இந்த படத்துலேயும் இருக்குது, அவர் லைஃப்பில் நடந்த கதை. ரொம்ப என்ஜாயபுளாக சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் மெமரபிள் மூவி. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ரோல் வந்து கொடுத்தது வந்து சிவானா தான் ஃபஸ்ட்டு. நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், 6 படம் நடிச்சிட்டேன். பட் இதுதான் என்னோடய முதல் படம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த படத்தில் தான் என்னோடய பேர் போட்டு நீங்களாம் விஷ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூண்ணே. அப்புறம் ஹீரோ கவின் வந்து அப்படியே அமைதியாக பச்சை புள்ள மாதிரி உட்காந்துருக்காரு. உண்மையாலுமே அதே பச்சை புள்ள கேரக்டர் தான் மனசுக்குள்ளேயும் இருக்குது, வெளியில் வேறு உள்ளே வேறு கிடையாது. ரொம்ப தங்கமான பையன், ரொம்ப ஃப்யூச்சர் ஃபோக்கஸ்டாக இருக்கிற ஒரு பையன். ஃப்யூச்சர் இதுதான், நமக்கு இப்படி தான் இருக்கணும்னு ஒரு டிட்டர்மைண்டான இருக்கிற ஒரு பையன். ராஜு அவன் சொன்ன மாதிரி எனக்கு தம்பியாக தான் ஆகிட்டான். நிறையா உரிமையை எடுத்து கோவப்பட்டுலாம் திட்டியிருக்கேன் அவனை. பட் அது தம்பிங்கிற ஒரு உரிமையில் மட்டும்தான். ஏன்னா எனக்கு ஒரு தம்பி இருந்தால் நான் அப்படி தான் திட்டுவேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப பெருசாக சீரியஸாக எடுத்துக்க மாட்டான். எடுத்துக்கிட்டாலும் அப்படியே எங்கே வெளில சொல்லிடுவான். அதனால் கவலை இல்லை. அண்டு ரம்யாவுக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே புது பசங்க, புது டைரக்டர், புது டீமு, எல்லாருமே புதுசு. ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ஹீரோயின் வந்து இதில் நடிக்கிறதுக்கு நிறையா யோசிப்பாங்க. அப்படிலாம் எதுவுமே யோசிக்காமல் எனக்கு கதை பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து பண்ணதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தரன் மியூசிக், தரன் வந்து எனக்கு அவர் கூட நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன் சினிஷ் படத்தில். ஏற்கனவே நிறைய பாடல்கள், ஆட்ஸ் அதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் கூட. பட் ஒரு மூவியாக அவர் படத்தில் ஒர்க் பண்ணுறது தான் ஃபஸ்ட் டைம். ரொம்ப 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 கைண்ட் ஹார்ட்டட் கேரக்டர், ரொம்ப சாஃப்டான ஆள், ரொம்ப சத்தமாக கூட பேச மாட்டார். அவர் மியூசிக் மட்டும்தான் பேசும். இந்த படத்தில் அவரோட மியூசிக், ஆர்ஆர், பிஜிஎம் ரொம்ப பெரிய பேக் போனாக இருந்திருக்கு. அண்ட் மாதவன் ரொம்ப ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு இவ்வளோ பெரிய ஆளை நான் பார்த்தது கிடையாது. இவ்வளோ பெரிய ஆள் ரொம்ப குழந்தைத்தனமாக இன்ன வரைக்கும் இருக்கிறது ஆர்ட் டைரக்டர் மாதவன். யுவா எனக்கு ரொம்ப க்ளோஸ் படி. அவர் இங்கே வரல, பட் அவரோட ஒர்க் வந்து ஸ்க்ரீனில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை வந்து கிராண்டியர் ஸ்கேலில் காமிச்சிருக்காரு அவர்.
நிவேதா வந்து இந்த படத்தோட காஸ்டியூம்ஸ் பற்றி நிறைய கேட்டாங்க, நிறைய இன்டர்வியூஸில் கேட்டாங்க, என்ன டிஷர்ட்லாம் எங்கே செலக்ட் பண்ணீங்க, உங்கள் பேண்ட்லாம் ரொம்ப பெக்யூலராக இருக்குது, எங்கே எடுத்தீங்க அப்படிலாம் கேட்டாங்க. அது எல்லாமே நிவேதாக்கு போய் சேர வேண்டிய பாராட்டுக்கள். அப்புறம் நிர்மல் பற்றி சொல்லணும். இன்றைக்கி வரைக்கும் இந்த படத்துக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரே ஆள் நிர்மல் மட்டும்தான். ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் ப்ரோமோஸ் எடிட் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி, தேங்க்யூ. உங்களோட இந்த பாராட்டும் இந்த சப்போர்ட்டும் தான் எங்களை அடுத்தடுத்த இன்னும் பெருசாக பண்ணணுன்ற ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அ லாட். எல்லாருமே இங்கே வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது ஒரே ரீசன் வந்து நீங்கள் தான். ஆக்சுவலாக என்னென்னா ப்ரெஷ் ஷோ தான் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு போட்டு காமிச்சோன்னே அங்கே நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணி சிரித்து பார்க்கும்போது எனக்கு அதில் ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் இருந்தது. 3 வருஷம் நம்ம என்னடா இது ஒரு காமெடி படம் ஒரு ஷார்ட் பீரியடில் ஆரம்பித்து ரிலீஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம்னு நினச்சேன். பட் சினிமாவில் எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்று நான் ப்ரொடியூசர் ரவிச்சந்திர சார் கூட ட்ராவல் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. அவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்குது ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு, ஒரு புது ப்ரொடியூசருக்கு எல்லாமே அவங்க வெளியே கொண்டு வந்து சேர்க்கறது, அந்த விஷயம் கொண்டு வந்து ரீச் பண்ணுறதுன்றது அவ்வளோ பெரிய இருக்குது. உங்களோட சப்போர்ட் அவ்வளோ இருக்குது. அந்த சப்போர்ட்டால் மட்டும்தான் இன்றைக்கி நாங்கள் இங்கே நிற்கிறோம். இதுதான் உண்மை. கெவினுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். கெவின், ராஜு, அருண்ராஜா எல்லாருமே. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் இதே பாண்டிங்கில் படத்தில் இருந்து எந்த அளவுக்கு அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிடுச்சோ இன்றைக்கி வரைக்கும் கூடயே இருந்து கடைசி வரைக்கும் எல்லா வித்தையும் சக்ஸஸ் தேங்க்ஸ் கிவிங் மீட் வரைக்கும் கூடயே இருக்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரம்யா நிமிஷன் என் லைஃப்லேயே மறக்க மாட்டேன். ஏன்னா நிறைய ஹீரோயின்ஸ் கிட்ட போகும்போது எனக்கு புது டீம்னால யாருமே அவங்க ஒத்துக்கலை. பட் ஆனால் அதே சமயத்தில் அவங்க மட்டும் அவங்களோட பார்ட் என்ன, அவங்க பார்ட் ஆஃப் ஜாப் என்னன்றது மட்டும் பார்த்து அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக அவங்க இந்த சின்சியாரிட்டி லெவலுக்கு அவங்க அடுத்த லெவலுக்கு கன்ஃபார்மாக போவாங்க, அதில் டவுட்டே இல்லை. அப்புறம் என்னது சொல்கிறது, என்னோடய பொண்டாட்டி மாதிரி யுவா, அவர் சினிமாட்டோகிராஃபி இந்த படம் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா ஜாலியாக வரதுக்கான ஒரே ரீசன் யுவா. அவர் என் கூட ஃபுல் ட்ராவல் பண்ணியிருக்காரு இந்த படத்துலையும். சேம் அதே மாதிரி தரனும் நான் என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு இந்த படம் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு கண்ணு முன்னாடி ஒரு படத்துக்கு முக்கியமானது ஒரு பாட்டு. ஸோ அந்த பாட்டு எழுதும்போது ஜெயச்சந்திர அஷ்மின்னு சொல்லிட்டு ஒருத்தர் லிரிக் ரைட்டராக இன்ட்ரோ பண்ணியிருக்கோம். அவன் வந்து லிரிக் எழுதி அந்த பாட்டை கேட்கும்போது அங்கே முடிவு பண்ணிட்டேன், இந்த படம் வந்து நல்லபடியாக ரீச் ஆகும், நல்லபடியாக ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் எல்லாருக்கும் நினச்சேன். அதே மாதிரி இன்றைக்கி எல்லாருக்கும் கொடுத்துருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு வேணும். அண்ட் நிர்மல் என் லைஃப்பில் மறக்க முடியாது. ஸ்டார்டிங்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் இப்போ வரைக்கும் நைட்டு வரைக்கும் உட்காந்து ப்ரோமோ எடிட் எல்லாமே பண்ணி கொடுத்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கான். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்ஷன் டீம், அவங்க இப்போ எனக்காவது இந்த வெளிச்சத்தில் நான் உட்காந்துருக்கேன்னா அந்த காரணம் எனக்கு பின்னாடி அவங்க அந்த வேலை செஞ்சுருக்காங்க. அதனால தான் நான் இங்கே நிற்கிறேன். அவங்களுக்கு பதிலாக இந்த வெளிச்சத்தை நான் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ.